வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ரேடியோவில் நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லி பாப்பாங்குளம் பாரதி, அப்படி அயனாபுரம் சரவணன், அப்படி இப்படின்னு வரிசையாக பேரெல்லாம் சொல்லி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அது ஒரு சுகமான அனுபவம். போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு நம்ம பேர் வருதா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்படிப்பட்ட நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற தலைப்பில் பாலுமகேந்திரா சார் ஒரு படம் எடுத்தார். தியாகராஜன் சார் பிரமாதம் பண்ணியிருப்பார். அதில் பானுச்சந்தர், அர்ச்சனா, சிலுக்கு ஸ்மிதா, ஒய்ஜி மகேந்திரன், மறைந்த மதன் பப்பையா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர், பூர்ணிமா ஜெயராம் கெஸ்ட் ரோல், சோமயாஜுரு அப்படின்ட்டுலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டுகளையுமே தெரிக்க விட்டுருப்பார். இசைஞானி இளையராஜாவுடைய இசை வேற லெவலில் இருக்கும், பிரமாதமாக இருக்கும். எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த படத்தில் ஒரு பாட்டு நம்மளை என்னமோ செய்யும், நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும், எதிர்காலத்தை நோக்கிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும், அல்லது இப்படிப்பட்டதா நாம் அமைச்சிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டும். கவி பேரரசு வைரமுத்து ஐயாவும் இசைஞானி இளையராஜாவும் சேர்ந்திருந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான பாடல்கள் வரிசை இருக்குல்ல, அதில் இந்த பாட்டுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. காந்த குரலும் காந்தர்வ குரலும் அப்படின்னு கொண்டாடப்படுகிற ஜேசாஸ் ஐயா இந்த பாட்டை பாடியிருப்பார். என்னமோ தெரியல, இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசு பாரமாயிடும். என்னடா மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். என்ன வரி? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். வைரமுத்து சாருடைய அந்த வரிகள் ஜாலம் பாருங்களேன். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். இதுக்கு முன்னாடியே பாட்டு இது மாதிரி தியாகத்தில் கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாரு. வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கனவுகள் கலைந்து அப்படின்னு அந்த பாட்டு. இது அதை விட டெப்தான பாட்டு தான். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். அடுத்த வரி பார்த்தீங்கல்ல, துடுப்பு கூட பாரம் என்று, துடுப்பே பாரமா இருக்கான், கரையை தேடும் ஓடங்கள். எப்படி வரி பாருங்க, ஓடம் துடுப்பு, அந்த துடுப்பே ஓடத்துக்கு பாரமா இருக்கான், அதனால கரையை தேடி போகும். அதில் அதுக்கு அடுத்தாப்புல வரிகள் பாருங்க, ஜேசாசுடைய அந்த வாய்ஸ், அந்த அந்த வரிகள் வைரமுத்து சார் அழ வச்சிருங்க. பிறக்கின்ற போதே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. நமக்கு தான் தெரியல, நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும் போதே எக்ஸ்பைரி டேட்டை போட்டு கடவுள் கொடுத்துட்றான், இயற்கை கொடுத்துருது. எக்ஸ்பைரி டேட், இந்த வருஷம் சாவ போறடாம் அவனை அப்படின்ட்டு. அதுதான் நிஜம், மெய். பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. அடுத்தாப்புல ஆசைகள் என்ன, ஆசைகள் என்ன, ஆணவம் என்ன, உறவுகள் என்பது பொய்தானே. அங்க மெய்தானே, இங்க பொய்தானே. அங்க பிறக்கும் போதே இறக்கிற தேதியை குறிச்சிட்டாங்கிறது மெய்தானே அப்படின்னு, இங்க ஆசை ஆணவம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உறவுங்கிறது பொய்தானே. அடுத்தாப்புல பாருங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார்.
உடம்பு என்பது உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே. இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பிறக்கின்ற போது இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. ஆசைகள் என்ன, ஆணவம் என்ன, உறவுகள் என்பது பொய்தானே. உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். ஐயோ, கொன்னுடுவாங்க. அடுத்தாப்புல காலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். நான் அப்போ ஒரு வயசுல இருப்பேன், இப்போ நரைச்சிக்கிறதெல்லாம் இருக்கேன். அப்படியே காலம் மாறிடுச்சு, கோலங்கள் மாறிடுச்சு. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், வாலிபம் என்பது பொய் வேஷம். எத்தனை நாள் வாலிபத்தோட இருந்துட முடியும் இல்லையா? அந்த வாலிபம் காலம் போற போக கோலங்கள் மாற மாற அந்த வாலிபமும் ஒரு பொய் வேஷம்தான். அடுத்தாப்புல தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம். வைரமுத்து ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க. என்ன சொல்லிட்டார் பார்த்தீங்களா? காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், வாலிபம் என்பது பொய்தானே. தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம். தூங்கி கழிக்கிறோம், ஏக்கத்துல கழிக்கிறோம், போனது போக என்னடா மீதம் இருக்கு? வைரமுத்து ஐயா சிறகுகளை நோக்கியா சிகரங்களை நோக்கி அப்படின்னு ஒரு கவிதை கதை ஒன்று எழுதியிருப்பாரு. கல்கி புஸ்தகத்துல வார வாரம் வந்துச்சு. அதுல ஒரு வரி எழுதியிருப்பாரு, இதயத்தில் என்னென்ன வேட்கை, இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை, வாழ்வோடு போராட்டம் இங்கே, இதில் வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கே. இதனுடைய வேற ஒரு வெர்ஷனைத்தான் அதுக்கு முன்னாடியே இந்த பாட்டில் எழுதியிருக்காரு. தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம். அடுத்தாப்புல பேதை மனிதனே, பேதை விட்டா பயல, பேதை மனிதனே கடமைகள் இன்றே செய்வதில் தானே ஆனந்தம். இன்னைக்கு செஞ்சிரு, இன்னைக்கு உன்னுடைய கடமை என்னமோ செஞ்சிரு, நாளைக்கு எல்லாம் நினைக்காத, அதெல்லாம் உன் கையில் கிடையாது. எப்போ வேணாலும் பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது உண்மைதானே. எப்போ வேணாலும் வரும். இன்னைக்கு உண்டான கடமைகளை செஞ்சிரு. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். இளையராஜா சார், வைரம் சார், ஜேசா சார், பாலுமேந்திரா சார், வணக்கங்கள்.